ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆயிலே இல்லாமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா சூடாகணும். உப்பு சூடானோடனே நீங்கள் எதை ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நாங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கோம். 1 or 2 மினிட்ஸ்லேயே நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. எக்ஸஸான சால்ட்டை ஒரு சல்லடை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியும் உங்களுக்கு சால்ட் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பேப்பர் டவல் எடுத்து அதை நல்லாவே வைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நாங்கள் வேர்க்கல்லையும் ஃப்ரை பண்ணோம். வேர்க்கல்லை கார்ன் அளவுக்கு சீக்கிரமாக பொரியலை. அது ஒரு 3-4 மினிட்ஸ் ஆச்சு அது கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு. முன்னாடிலாம் இதை ஆத்துமணி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ ஆத்துமணி இங்கே கிடைக்காதால நம்ம உப்பு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். முந்திரியும் ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக வந்தது. இந்த வீடியோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்டாக தான் வந்தது. வீடியோவை பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணலான்னு பண்ணோம். அவங்க காமிச்ச மாதிரியே ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அவங்க காமிச்ச மாதிரியே எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக வந்தது. கொண்டக்கடலை எங்களுக்கு கிடைச்சது கொஞ்சம் சின்ன சைஸ் கொண்டக்கடலை. உப்போட சூடு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாயிடுச்சுனாலும் நம்ம வறுக்கிறது சீக்கிரமாக கருகி போயிடுது. பசங்களுக்கு ஃபேவரட்டான வீல் சிப்ஸ், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வேஃபர்ஸ், பானிபூரி எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். எல்லாமே ரொம்பவே நல்லா வந்தது. பானிபூரி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பொரியுது அப்படின்னு. நாங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை, அப்பளம், கார்ன்ஃப்ளேக்ஸ், வீல் சிப்ஸ், பொட்டேட்டோ வேஃபர்ஸ் எல்லாமே செஞ்சோம். எல்லாமே ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.